வெல்கம் டு ஹாப்பி மாம் ஹப் சேனல். இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ரஜிதா ஸ்ரீ இருக்காங்க. அப்ளைட் ஃபார் லவ்விங் மாம் அவார்ட்க்கு அவங்க நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெல்கம் ரஜிதா ஸ்ரீ ஃபார் திஸ். இந்த லவ்விங் மாம் அவார்ட் அப்படிங்கிறது வந்து ஹாப்பி மாம் ஹப்ல வந்து ஒரு மைல்ஸ்டோன் அவார்ட் அப்படின்னே சொல்லலாம். ஹாப்பி மாமா இருக்காங்க, அப்புறம் லவ்விங் மாமா இருக்காங்க, அப்புறம் குவீன் மாமா இருக்காங்க. மூணு கேட்டகரிஸ் ஆஃப் அவார்ட்ஸ் இருக்கு நம்மளோட ஹாப்பி மாம் ஹப்ல. அவங்களோட மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்க ஒரு மதர் அப்படின்னா தே ஆர் அவார்டட் அஸ் ஹாப்பி மாம். தென் ரிலேஷன்ஷிப் கோல் அண்ட் பேரண்டிங் கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா லவ்விங் மாம் ரஜிதா ஸ்ரீ மாதிரி. அண்ட் கெரியர் கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா தி பிகம் அ குவீன் மாம். ஸோ இன்னைக்கு அந்த வகையில ரஜிதா ஸ்ரீ என்னென்ன கோல் அச்சீவ் பண்ணியிருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பேரண்டிங் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து கேட்க போறோம். வெல்கம் ரஜிதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நாமினேட்டிங் யுவர் செல்ஃப் ஆஸ் அ லவ்விங் மதர். ஸோ உங்களை பத்தி ஒரு குட்டி பிரீஃப் சொல்லுங்க. ஹாய் மேம், தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து சென்னையில தான் பிறந்தேன், வளர்ந்தேன், எவ்ரி திங். ம்ஹும். என்னோட ம்ஹும். காலேஜ் வந்து ஒரு 2011 பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஒரு பிளேஸ்மெண்ட்ல இன்ஃபோசிஸ்ல செலக்ட் ஆயிட்டேன். அப்புறம் சூப்பர். அந்த ஒரு ட்ரைனிங்கும் முடிச்சுட்டு அடுத்த வருஷமே அப்படியே மேரேஜ், அடுத்த வருஷமே அப்படியே குழந்தை. ஒரு 2015ல நானே ரிசைன் பண்ணிட்டேன். ஓகே. பண்ணிட்டு ஐ வாஸ் லைக் அட் ஹோம், வீட்டில் தான் ஹோம் மேக்கரா இருந்தேன். அப்புறம் 2017ல பாத்தீங்கன்னா இன்னொரு குழந்தை, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. அப்புறமேட்டு அப்படியே ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு மாம் எப்படி இருப்பாங்க, ஜோம்பி மாமா ஹோம் மேக்கர் அந்த மாதிரி தான் ஓட்டிட்டு இருந்தேன். ஆம், அப்படியே போயிட்டு இருந்துச்சு மேம். அப்பதான் வந்து நம்ம ஹாப்பி மேம் ஹப் பத்தி கோபிதா மேம் தான் எனக்கு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஓகே. ம். ம். என்னால பார்க்கவே முடியல, ஃபேஸ்புக்லயோ இதுலயோ நான் இருக்கேன், பட் என் கண்ணுல பட்டதே கிடையாது. ம்ஹும். அவங்க அனுப்பிச்சாங்கன்னா ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இருக்குன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ரைட். அப்புறமேட்டு அவங்க கிட்ட கேட்டுட்டு ஜஸ்ட் உங்க வெபினார் மட்டும் அட்டன் பண்ணும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஹாப்பி மோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா தானே இருக்கும், இது என்ன புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி நானே நினைச்சுக்கிட்டு ஐ வாஸ் ம். அட்டன் பண்ணேன் உங்களோட. அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பல்வாம் மூமெண்ட். கோல்ஸ்னா அது வந்து செட் பண்ணவே கிடையாது நம்ம லைஃப்ல. என்னடா கோல்ஸ்ன்றாங்க, படிக்கிறதே கூட நம்ம கோல் செட் பண்ணது இல்லையே பெருசா. என்ன நடக்குதோ, அப்பா படிக்க சொன்னாரா படிக்கலாம், வேலை கிடைச்சதா கிடைச்சது, கம்பெனி போனோமா போனோம் அப்படின்ற மாதிரிதான் சூப்பர். போயிட்டு இருந்தோம். எந்த கோல் செட் பண்ணது கிடையாது நம்ம அப்படின்ற மாதிரி இருந்தது. ம். அப்புறமேட்டு நிறைய பேரண்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவு கிட்ஸ் இப்ப ஸ்கூல் ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. பொண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறா, பையன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு மதரா அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. இருந்தாலுமே எனக்கு ரொம்ப ஏதோ கண்டிப்பா நம்ம மாறணும், இப்படி ஒரு கேர்ள் இல்ல, நம்ம ஒரு உமன் ம். இப்படி நம்ம இல்லைன்றது மட்டும் எனக்கு தெரியும். நம்ம இருக்க மாட்டோம், ஏதோ ஒரு சேஞ்ச் தேவைன்றது மட்டும் எனக்கு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பதான் வந்து மேம் வந்து கோபிதா மேம் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ம்ஹும். அப்ப உண்மையிலுமே அப்புறம் சில்வர் மெம்பர்ஸ்க்கும் ஜாயின் பண்ணிட்டேன். கரெக்டா 1 இயர் ஆகுது மேம். வாவ். போன வருஷம் 8th டிசம்பர் நான் வந்து வெபினார் அட்டன் பண்ணேன். கிறிஸ்துமஸ் அமேசிங். அன்னைக்கு ஜாயின் பண்ணேன். இப்ப அடுத்த கிறிஸ்துமஸ் வந்துச்சுன்னா 1 இயர். சூப்பர். சூப்பர். நான் நினைச்சே சூப்பர். பார்க்கல நான் இங்க வந்து உங்ககிட்ட ஹாப்பியா நான் கொடுப்பேன் ஒரு இன்டர்வியூ அப்படின்னுட்டு. ஏன்னா சூப்பர். லாட் ஆஃப் ஒரு பிலீஃப் சிஸ்டம் குள்ளாரையே இருந்த ஒரு உமன். ம். 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 அத நான் விட்டு வந்ததே இல்ல. வந்திருக்கேன். அப்ப ஆபீஸ் போற வரைக்குமே நான் என்னோட ஸ்டைல்ல இருந்திருக்கேன். பட் ஆஃப்டர் ம். முடிச்ச பிறகு ஐ வாஸ் கம்ப்ளீட்லி நானே என்ன க்ளோஸ் பண்ணி ஒரு எஸ். ஷெல்லுல அடைச்சிட்டேன். அமேசிங். அது எஸ். வந்து இப்போ நீங்க ஜாயின் எதுவுமே பண்றதுக்கு முன்னாடி ஹாப்பியா தான் இருந்தேன், எனக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிச்ச ரஜிதாவோட இந்த 1 இயர்ல என்ன சேஞ்சஸ் நீங்க உங்க மேல பாக்குறீங்க? ஹாப்பியானா எப்படின்னா மேம், பசங்க நல்லா இருக்காங்களா ஹாப்பி, ஹஸ்பண்ட் ம். ஹாப்பியா இருக்காங்களா ஹாப்பி, அதுதான் நமக்கு ஹாப்பி. ரைட். ஆனா இப்பவா ஆஃப்டர் அப்பவா? அப்போ அப்போ ம். ம். இப்ப வந்துட்டு உண்மையா நம்ம ஹாப்பியா இருக்கோமா, நம்மளோட ம். ஹெல்த் நல்லா இருக்கா, நம்ம ம். ஹாப்பியா நம்ம பசங்க கிட்டயும் நம்ம என்னோட ஹஸ்பண்ட் கிட்டயும் நம்ம இருக்கோமா, நம்ம பேரண்ட்ஸ் கிட்டயும் இருக்கோமா, ஹாப்பியா பேசுறோமா, என்ன நம்ம ம். கன்வே பண்றோம்,
அப்படின்றது வந்து ஆஃப்டர் ஜாயினிங் ஹாப்பி மாம் ஹப் தான் அந்த அவேர்னஸே கிடைச்சது மேம். ரைட் ரைட் சூப்பர். சோ என்னென்ன ஜாயின் பண்ண சேஞ்சஸ் மாதிரி நீங்க வந்து இதுவா பார்த்து பிஃபோர் ஹாப்பி மாம் ஹப் ஆஃப்டர் ஹாப்பி மாம் ஹப்னா ரஜிதாவை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? பிஃபோர் மேஜர் ஹாப்பி சேஞ்சஸ். மாம் ஹப் முன்னாடி பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஆஸ் யூஷுவல் காலையில எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு ஒரு சீரியல் போட்டு உட்காந்துருவேன். சூப்பர். எதையுமே நினைக்க கூடாது. நம்ம பேக் சைடு ஆஃப் தி பிரெயின் ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கும். நமக்கு கரெக்ட். இந்த கவலை இருக்கு பாஸ்ட்ல எப்படி நடந்துச்சு, ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போறோமோ அந்த ஒரு பயம், கவலை, ஒரு கில்ட், எல்லாமே ஒரு ரிக்ரெட் எல்லாமே மைண்ட்ல இருந்தது. வாவ். அத மறைக்கணும்ன்றதுக்காகவே ஐ வில் சிட் அண்ட் சீரியல் அண்ட் பிஞ்ச் இட். நல்லா ஏதாச்சும் டிஃபன் சாப்பிடுவேன், அப்படியே ஒரு பீஃப் பேக்கெட் எடுப்பேன், சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்குமே வரி பண்ணுவேன், நம்ம இப்படி இருக்க மாட்டோமே, ஏன் இப்படி சாப்பிட்டோம், ஏன் இப்படி சீரியல் பாக்குறோம், நம்ம இப்படி இருக்க மாட்டோமே, நம்ம இந்த மாதிரி பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மணி நேரம் உட்காந்து பொறுமையா அப்படியே வரி பண்ணிட்டு திருப்பி எந்திரிச்சு வேலையை பார்க்க போவேன். பட் ஹாப்பி மாம் ஹப் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு அந்தந்த டைமுக்கு பண்ணலாம். இதெல்லாம் ஹோம் மேக்கராலையும் இந்த டைம் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம், ஹோம் மேக்கராலையும் ஹாப்பியா இருக்கலாம், அவங்களும் ரெஸ்ட் எடுக்கணும்னா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நிறைய விஷயம் புரிஞ்சுது மேம். அது வந்து ஆனா புரியறதுக்கு 6 months சாலிடா எடுத்துச்சு. டு பி a ஹாப்பி மாம் மாறதுக்கே 6 months எடுத்துச்சு. லவ்விங் மாம் மாறதுக்கு அடுத்த எடுத்துச்சு. அந்த ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த அவேர்னஸ் வந்தது. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய எனக்கு கஷ்டமா இருக்கும், இதெல்லாம் நிஜமா இவங்க சொல்றது அப்படின்ற மாதிரி, நம்ம இவ்வளவு ஹாப்பியா இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லாவே தான் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கிளாஸஸ் எல்லாம் நிறைய கொஞ்சம் இன்டெப்தா, டு பி ஃப்ராங்க் மேம், அப்ப கூட யாரோ ஒரு அவார்டு இதே மாதிரி இன்டர்வியூ பார்த்துதான் இவங்க குடுக்குறாங்க. இப்பதான் வந்தாங்க, அவங்க 3 மாசம் தான் ஆச்சு, தங்கம் நினைக்கிறேன், தங்கம் இப்பதான் ஜாயின் பண்ணாங்க. நமக்கு முன்னாடியே அவங்க அவார்டு இன்டர்வியூ தராங்க. அப்ப நம்ம என்ன ஒரு அவார்டு கூட அப்ளை பண்ண மாட்டேங்கிறோம், என்ன? சரி அவங்களால முடியுதுன்னா நம்ம ஏன் முடியல, சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் மேம் எக்ஸ்ப்ளோர் பண்ண. ஐ வாஸ் வில்லிங் டு எக்ஸ்ப்ளோர் த என்ன அது இருக்கு, என்ன சொல்றாங்க. ஐ காட் லாட் ஆஃப் ஆன்சர்ஸ் மேம். கவிதா அப்பதான் வந்து ஒரு 21 day லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் ஒண்ணு போட்டாங்க. அப்புறமேட்டு நீங்க ஒரு 21 day அஃபர்மேஷன் சேலஞ்ச் போட்டீங்க. அது எல்லாமே அப்படியே ஐ ஸ்டார்டட் டெய்லி அப்ளை பண்ண ஆரம்பிக்கும் போது ஐ வாஸ் ஏபிள் டு see the change in me. எல்லாமே அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா. பட் அதுக்கு ரொம்ப பேஷன்ஸ் தேவைதான் மேம், அந்த பொறுமை இருக்கணும். பொறுமை எல்லாம் இதெல்லாம் நமக்கு வராது அப்படின்ட்டு போயிட்டோம்னா கண்டிப்பா வராது. ஒரு பொறுமையா ஐ வாஸ் அப்ரோச்சிங். அதே மாதிரி எல்லாத்துக்குமே எனக்கு ஆன்சர் கிடைச்சது. என் கூட இருக்கிற பசங்களுமே சொன்னாங்க, அம்மா புதுசு புதுசா இன்னும் பண்றீங்க, நல்லா பண்றீங்க, இப்பெல்லாம் திட்டுறது இல்லை எங்களை, என்ன ஜாலியா விளையாடுன்றீங்க, படின்றீங்க, இப்ப சரி விளையாடுறியா விளையாடு, ஆனா படிச்சு முடிச்சிரு அப்படின்னு சொல்றீங்க, திட்டுறதுலாம் இல்ல. அண்ட் ஹஸ்பண்டும் முன்னாடிலாம் ரொம்ப வரி பண்ணிட்டே இருப்ப, ஆனா இப்ப நீ வந்து நல்லா ஹாப்பியா இருக்க, நானும் வந்து ஏதாச்சும் சொன்னா கூட எனக்கு நீ பாசிட்டிவா மோட்டிவேட் பண்ற, சேஞ்ச் ரொம்ப பிடிச்சு அப்படின்னாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ ஒரு மேஜர் 3 விஷயங்கள் உங்க வாழ்க்கையில மாறிச்சு அப்படின்னா ஏதாவது இருக்கா இந்த 1 yearல? உங்க கோல்ஸ் ஏதாவது நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலா மேம் நான் கிட்டத்தட்ட என்னோட பிசிக்கல் ஹெல்த் பாத்தீங்கன்னா ரொம்பவே வர்ஸ்டா இருந்தது. ஐ வாஸ் நாட் அட் ஆல் கேரிங். நான் என் பசங்களை பார்ப்பேன், பையன் பொண்ணு என் ஹஸ்பண்ட், இவங்கதான் என்னோட ப்ரையாரிட்டில இருப்பாங்க. என்னை பத்தி கூட செய்வாங்க, ஏம்மா நீ சாப்பிட்டியா நேரத்துக்கு, ஏதோ தோசை கடைசியா போட்டு எடுத்து வச்சு அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வேலை பார்ப்பேன். எனக்கு நான் ப்ரையாரிட்டியே கொடுத்தது இல்ல மேம். அந்த இது வந்து டு த மேக்சிமம் மாறி இருக்கு. இப்பெல்லாம் பசிச்சா கூட பசங்களா நான் சாப்பிட்டுறேன், அம்மா அப்புறம் பொறுமையா ஊத்திட்டேன் அப்படின்னு சாப்பிட்டுட்டு பொறுமையா அவங்களுக்கு எல்லாம் சமைச்சு செஞ்சு தருவாங்க. அவங்களும் வந்து ஓகேம்மா நீங்க சாப்பிடுங்க, ஆனா நாங்க கேட்ட டேஸ்ட்ல நீங்க பொறுமையா சமைச்சு கொடுங்க அப்படின்னுவாங்க. நானும் அதுக்கு ஏத்த மாதிரி நல்லாவே செஞ்சு கொடுத்துருவாங்க. அவங்களும் செம்ம ஹாப்பியா இருக்காங்க.
அப்புறம் எனக்கு ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா மேம் இந்த பிஞ்ச் ஈட்டிங் எல்லாம் பண்ண ம். பிசிஓடி மாதிரி எனக்கு ஆரம்பிச்சது மேம். பிகினிங் ஆ. ஆஃப் பிசிஓடி மாதிரி அந்த ஆ. இஷ்யூஸ் ஃபேஸ் ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். தேங்க் காட் ஹாப்பி மாமாக்குள்ள வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது விட்டமின் டி மட்டும் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னு வந்தது. ம். மத்தது ம். எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கு நான் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு கோர்ஸ் எடுத்து முடிச்சிட்டு ஐ குட் ஏபிள் டு ஃபீல் த சேஞ்ச். நல்லா சுறுசுறுப்பா இருந்தேன், ஹாப்பியா இருந்தேன். செம. நல்லா நல்லா இருந்தது. அப்புறம் மென்டலி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 2021 செகண்ட் வேவ்ல எங்க ஃபாதர் இன் லா இறந்துட்டாரு. ம். சோ ம். எப்பவுமே ஒரு கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன் மோட்லயே இருந்தோம். ம். அது ஒரு 1 இயர் ஆச்சு எங்களுக்கு ப்ராசஸ் பண்ண. ம். ஆனாலுமே அந்த நான் 22 உங்ககிட்ட ஜாயின் பண்ணும் போதுமே எங்க வீட்ல பாத்தீங்கன்னா அத பத்தி நினைச்சு ரொம்ப அப்படியே டிப்ரெஸ் ஆயிட்டே இருக்கும். அது ம். அது முக்கியமா என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அத பார்த்து ம். நான் ரொம்ப டவுன் ஆயிடுவேன். அவங்க எல்லாம் சூப்பர். அனுப்பிச்சு விட்டுட்டு அப்புறம் வீட்ல உட்காந்து நான் தனியா அதுக்குன்னே கவலைப்பட்டுட்டு இருப்பேன். ஆமா. எப்படிடா ம். என்னடா பண்றது, ஏன் ம். இப்படி ம். இருக்காங்க, எப்படி இவங்கள ம். இதுல இருந்து கொண்டு வர்றது அப்படின்னு ம். அந்த ஒரு மென்டல் கிளாரிட்டி வந்து நம்ம ஹாப்பி மாம் ஹப்குள்ள வந்த பிறகு எனக்கு ம். கிடைச்சது. I was சூப்பர். able to- நீங்க சொல்லி தந்த ஒரு ஒரு டூல் விஷுவலைசேஷன், அப்புறம் அவங்களுக்காக ஒரு affirmation, அதெல்லாம் சொல்ல 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 ஐ வாஸ் ஏபிள் டு see the change in them. அவங்க கிட்டயும் அந்த சேஞ்ச் என்னால பார்க்க முடிஞ்சது மேம். ஆனா சூப்பர். பொறுமையா செய்யணும். அது மட்டும் தான் மேம். அவசர அவசரமா நான் இன்னைக்கு செஞ்சுட்டேன் நாளைக்குனா நடக்காது. 1 ம். மந்த் அது பொறுமையா அந்த அஃபர்மேஷன் சொல்லி அவங்களுக்காக அந்த விஷுவலைஸ் பண்ணி ம். பார்க்கும்போது I was able to see the change மேம். See ஸோ the இந்த change ரெண்டு in him. கிளாரிட்டியும் எனக்கு கிடைச்சது மேம். பிசிக்கலாவும் நான் நல்லா டெவலப் பண்ணேன், மென்டல் கிளாரிட்டியும் எனக்கு நல்லா கிடைச்சது. ஆக்சுவலா வெயிட் பாத்தீங்கன்னா நான் 82 கேஜிஸ் இருந்தேன் மேம். இப்ப ம். வந்து நான் 75 இருக்கேன். சோ வாவ்! நான் எந்த இதுவும் நான் போய் ஜாயின் பண்ணல. எந்த ம். டயட்டுமே எனக்கு தெரியும் மேம். எல்லாமே ஐ நோ. ஏன்னா ம். காலேஜ்ல எல்லாம் நான் வந்து ஒரு ஐடியல் வெயிட்ல தான் இருந்த பொண்ணு. ஆஃப்டர் மேரேஜ் கிட்ஸ்க்கு அப்புறமேட்டு தான் அந்த வெயிட் கெயின் ஆச்சு. ம். அதுக்கப்புறம் எனக்கு எந்த மோட்டிவேஷனுமே இல்ல. நானும் அதை பெருசா கோல்ஸாவும் செட் பண்ணிக்கல. ஐ வாஸ் லைக் ம். ஓகே இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபுட் ஹேபிட்டுமே நான் சொல்றேன் மேம், என்ன ப்ரையாரிட்டியே நான் கொடுக்கல. பண்ணல. ம். 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 ஸ்கூல்ல வந்த பிறகுதான் அப்ப அது தோணிட்டே இருக்கும் மேம். நான் தினமும் ஒரு ஸ்டெப் எடுப்பேன், ஒரு 3 நாள் ம். ஃபாலோ பண்ணுவேன், எந்த மோட்டிவேஷனும் இருக்காது, அப்படியே போட்டுட்டு அப்படியே விட்டுருவேன். ரைட், பட் ஐ ரைட், ரைட். கீப் ஆன் சர்ச்சிங். நம்ம என்ன பண்ணா சரியாகும், என்ன பண்ணலாம், அப்பதான் ம். மேம் நம்ம ஜாயின் பண்ண முடிஞ்சது. எனக்கு ஐ வாஸ் சர்ச்சிங். நானா தேடிட்டே இருந்தேன். ஏதோ ஒரு ம். மோட்டிவேஷன் நமக்கு இல்லாம இருக்கு, நமக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு தேடல் மட்டும் இருந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இங்க வந்த பிறகும் ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு. உள்ளுக்கு வந்து கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ப்ராசஸ கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி நமக்கு எது இதுல செட் ஆகும் அதை ஆ. கொஞ்சம் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு 3 மந்த்ஸ் எடுத்துச்சு. சூப்பர், சூப்பர். 1 இயர்ல 7 kgs is a great thing actually. ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி கோல்ல வந்து 70 போட்டிருந்தேன். டிசம்பர் ஓ! 31 2023 70 கேஜி பாக்கணும் அப்படின்னு 70. போட்டிருந்தேன். பட் ஐம் ஹாப்பி சூப்பர். மேம். குட். ஏன்னா ரொம்ப ரூடாவும் என்னோட உடம்புல நான் இது பண்றேன். எப்பெல்லாம் சாப்பிடணும், எக்ஸாக்ட்லி. ம். அவுட்டிங் போறோமா இல்ல ஒரு பிரியாணி கொண்டு வந்துடுறாங்களா, ஐ வில் ஹேவ் பட் மைண்ட்ஃபுல்லி எஸ். ஐ எம் என்ஜாயிங் தட் மீல். ஓகே ஐ எம் ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஐ எம் ஹேவிங் இட். அப்புறம் 2 நாள் கழிச்சு ஐ எம் பேக் டு ஏதோ நம்ம முடிஞ்ச டயட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஐ பி இந்த அந்த டயட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. சோ அப்படி செம, போயிட்டு செம. இருக்கு. சூப்பர், எக்ஸசைஸ் சூப்பர். கூட மேம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 வீக்ஸாவே பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் இருக்கனால பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. அடுத்து ம். எனக்குமே கொஞ்சம் ரொம்ப ஒரு உடம்பு சரியில்லை. ஐ டென்ட் எனி எக்ஸசைஸ், வாக்கிங்கோ ம். யோகாவோ எதுவுமே பண்ண முடியல. சின்ன சின்ன ஒரு மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணிட்டு லைக் ஐ எம் அக்செப்டிங். ஓகே இதுதான் Ah, சிச்சுவேஷன். yes, நமக்கு that's more important. இந்த சிச்சுவேஷன்ல ஐ எம் லைக் திஸ் அண்ட் திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி பெர்மனன்ட். இது பெர்மனன்ட் Wow. கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் பீயிங் மோர் அவேர் அண்ட் ஐ எம் லிவிங் இன் த பிரசன்ட் மேம். எனக்கு அதுதான் இப்போ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றது. என்னன்னா அந்த லிவிங் இன் த பிரசன்ட் தான் எனக்கு ரொம்ப அந்த ஹாப்பினஸ் கொடுக்குதுன்னு சொல்லலாம். சூப்பர், சூப்பர், சூப்பர். ஐ திங்க் அந்த கில்ட், அந்த வரி எல்லாம் ஷெட் பண்ணி நீங்க வந்து லிவிங் இன் த பிரசன்ட் அண்ட் அக்செப்டிங் வாட் யூ ஆர்.
நான் எஸ் 70 எதிர்பார்த்தேன், 75ல இருக்கேன், which is also good அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து வேற லெவல் ரஜிதா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நோ வண்டர். உங்களோட ஹஸ்பண்ட் கூட ஐ திங்க் அதே தான் ஷேர் பண்ணிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் இந்த யா சோ அவரோட ஃபீட்பேக் பார்த்தா செம்மையா இருக்கு. ஐ ஃபீல் வாட் ஷி இஸ் டூயிங். என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா லிட்டில் டென்ஷன் வந்து அதெல்லாம் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு எழுதியிருக்காரு. ஒன் ஃபைன் டே வி ஹேட் அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் சம் ப்ராப்ளம், பட் சடன்லி யூ கேம் அண்ட் ஆஸ்க் ஃபார் சாரி. இந்த கிளாஸ்னால நிறைய சேஞ்சஸ் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி வந்து அவங்க டெஸ்டிமோனியல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் வந்து 1 இயர்ல இந்த மாதிரி ஒரு டென்ஷன், இது ஒரு ஒரு அதாவது லைக் ஐ ஹாவ், ஈவன் இஃப் ஐ ஹாவ் டென்ஷன் ஆர் ஸ்ட்ரெஸ், ஐ லவ் த வே யூ ஹேண்டில் அண்ட் யூஆர் மோட்டிவேட்டிங் மீ. நீங்க ஒரு சோர்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் ஃபார் யுவர் ஃபேமிலி இன் ஜஸ்ட் 1 இயர் இருக்கீங்க அப்படின்னு அவர் கொடுத்திருக்காருன்னா பெரிய விஷயம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற சேஞ்சஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். பட் எஸ் outside people வந்து for them to acknowledge it takes a lot of effort அப்படிங்கிறது எஸ் வந்து ரொம்ப ரொம்ப இட்ஸ் a great thing that you're doing, and thank you for actually motivating your family, inspiring your family and keeping this as into a very nice என்ன சொல்றது environment. I think as a mother அதுதான் வந்து ரொம்ப important அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி உங்களோட கோலுமே அதான் மேம். லைக் அவர் ஜெனரேஷன் ஷுட் லேர்ன் திஸ் பாசிட்டிவிட்டி அப்படின்றது வந்து உண்மையாலுமே அது ஸ்டார்டிங் எல்லாம் எனக்கு புரியாது. எப்படி ஒரு மதர் மாறினா எப்படி சில்ட்ரன் மாறுவாங்க, எப்படி ம் ம் ஹஸ்பண்ட் மாறுவாங்க அப்படின்ற ஒரு டவுட்லயே இருப்பேன். பட் ம் நான் மாற 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 when I was free, நான் ஒரு ஜாலியா ஒரு பாட்டு பாடுறேன், ஒரு டான்ஸ் ஆடுறேன்னா என் பையன் வந்து ம் பாத்துட்டே இருப்பான். அவன் அவ்வளவு சீக்கிரம் போய் ஒரு நல்லா படிப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் டான்ஸ் அதெல்லாம் பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டான். இந்த வாட்டி இந்த ம் வருஷம் பாத்தீங்கன்னா ஆனுவல் டேல அவனே போய் அவங்க மேம் கிட்ட கேட்டு நான் டான்ஸ் பண்ணணும்னு சொல்லி I was able to see the change. They are like my mirror, ma'am. லைக் நான் இதை சூப்பர். மாற்றுறேன்னா அண்ட் தே ஆர் சேஞ்சிங், அவங்களும் மாறுறாங்க. இல்ல எனக்குள்ள ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குன்னா அந்த இன்செக்யூரிட்டியா அவங்களுமே காட்டுவாங்க. அம்மா எனக்கு பயமா இருக்கு, நான் அந்த கிளாஸுக்கு ம் போல. I was ம் able to திருப்பி என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்ப்பேன். நான் அப்படி இருந்தேனா, பயப்படுறேனா, எஸ் நானும் கொஞ்சம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு வாவ். ஐ வில் ஸ்டார்ட் ரைட்டிங் அஃபர்மேஷன் மேம். ஒரு என்னன்னு தெரியாத ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துட்டே இருக்கும் மேம். மேபி நான் ஹவுஸ் ஒய்ஃப் ஆன பிறகு நான் எங்கேயுமே போல, வீட்லயே இருக்கேன். போனா ஹஸ்பண்ட் கூட, இல்லைன்னா பேரண்ட்ஸ் கூட, இல்லைன்னா ம் மதர் கூட அப்படிதான் போனேன் தவிர்த்து எங்கேயுமே தனியாவே போனது கிடையாது. அதனாலே என்னவோ ம் தெரியல, ஒரு சார்ட் ஆஃப் இன்செக்யூரிட்டி. தனியா போனா கூட நம்ம போய் கரெக்டா வாங்கிடுவோமா, காய்கறி கரெக்டா வாங்கிடுவோமா, இல்ல நம்ம ம் ஏமாத்திடுவாங்களா, அந்த ஒரு அந்த மாதிரி எல்லாம் ஒரு ம் மென்டலி கொஞ்சம் நான் யாருமே தேவையில்ல மேம், நானே என்னை போட்டு சப்ரஸ் பண்ணிடுவேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல எஸ் இருந்து எஸ். இப்ப நான் வெளியே போனா கூட ஐ ம் எம் ஸ்ட்ராங். இல்ல நம்மளெல்லாம் யாரும் ஏமாத்த மாட்டாங்க, போய் நின்னு பேசணும், கேட்கணும், நம்ம கரெக்டா பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் சூப்பர். அப்படிதானே ஒரு பர்சனா இருந்தேன். அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் a rebirth மேம். நம்ம வாவ். ஜாயின் பிறகு ஐம் லைக் நான் இப்பதான் ஒரு ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இப்ப நான் ஃபீல் பண்றேன் ரொம்ப ஹாப்பியா. ஐம் செம செம. எக்ஸ்ப்ளோரிங். ஒரு இடத்துக்கு ம் போகணும்னா கூட பயமா இருந்தா கூட இல்ல இல்ல பயப்படாது, நம்ம போலாம், நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அந்த இடத்த அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஐ கிரியேட்டட் செக்யூரிட்டி மேம். அதெல்லாமே நீங்க கொடுத்த அந்த அஃபர்மேஷன்ஸ்னாலதான். சூப்பர். லவ்லி லவ்லி. ஐ திங்க் as you shed your insecurities you shed your weight அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கான கண்டிப்பா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா மேம். சூப்பர் சூப்பர். ஸோ என்னென்ன டூல்ஸ் மாதிரி ஒண்ணு நீங்க அஃபர்மேஷன் சொல்லிட்டீங்க ஆல்ரெடி நிறைய தடவை, வேற என்னென்ன டூல்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது ரஜிதா இந்த ஜேர்னில? ஓப்பன் ஓப்பன் ப்ரேயர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேம். சூப்பர். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மைண்ட்ல வந்து பேசிக்கிட்டே இருக்கும், அது ம் ஒண்ணுமே ம் இருக்காது. ஏதோ ஒரு பிரச்சனை ஓடி இருக்கும் ஃபேமிலில, அது வந்து அது முடிஞ்சு போய் ரொம்ப நாளா இருக்கும். அது திருப்பி திருப்பி வந்து நம்மள விடாம துரத்திக்கிட்டே இருக்கும் நம்ம யா. மைண்ட்ல. ம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிரேயர் சொல்லுவேன், எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட், சரியா போயிடும், ஓகே, ம் அது let it go, எதுக்கு திருப்பி வரேன்ற மாதிரி நீங்க சொன்ன அந்த டெக்னிக்கை வந்து ட்ரை பண்ணுவேன். இல்லைன்னா ம் டக்குனு ஹடில் எடுத்து கேட்டுட்டு இருப்பேன். இல்லைன்னா ம் ஒரு ஏதாச்சும் நம்மளோட இது எடுத்து ஏதாச்சும் நான் எழுதுவேன், கிராட்டிடியூட் எழுதுவேன். சோ அந்த மாதிரிலாம் ம். அந்த போனோம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் மேம். அண்ட் டெய்லி என் பசங்க வந்து ஸ்கூல் போகும்போது பைக்ல ஏறினோடனே அந்த ப்ரேயர் தான் ரியலி சொல்லுங்கடா சூப்பர். ம்
சொல்லுங்கடா, போற வரைக்கும் எந்த டிராபிக்கும் இருக்கக்கூடாது, கரெக்டா போய் உங்க ஸ்கூல்ல இறக்கி விட்டுருவேன் அப்படின்னு அவங்களும் சூப்பர். சொல்லிக்கிட்டே வருவாங்க மேம். வாவ். அவங்களுக்கு ஏதோ ஒரு பெயின் இருக்கு, சடனா ஒரு பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்றாங்கன்னா கூட அந்த ப்ரேயர் சொல்லுவாங்க. ம். சொல்லு, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். பசங்களும் சொல்றாங்க மேம். அண்ட் அவங்களுமே அந்த விஷுவலைசேஷன் அது எல்லாமே ட்ரை பண்றாங்க. ஏதோ ஒரு ம். இன்னைக்கு போகணும் அப்படின்னா, அம்மா அந்த இதுக்கு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. ம். இப்பெல்லாம் முடியாதுப்பா, நம்ம அடுத்த வீக்கெண்ட் பார்ப்போம். நான் விஷுவலைஸ் பண்றேன், நான் போறேன் அப்படின்னுவாங்க. வாவ். எடப்பாவிதான் நமக்கே சரி பண்ணு, சரி பண்ணு, எனக்கு சந்தோஷம் தான், வெளியே போனா எனக்கு ஹாப்பி தான், பண்ணு பண்ணு அப்படின்னு. அப்புறம் சூப்பர். அவங்களும் பண்ணு, "அம்மா, நான் தான் இது பண்ணல பாரு, நம்ம இங்க இருக்கோம் பாரு அப்படின்னு என் பையன். செம. அண்ட் they are பண்றாங்க மேம். நீங்க சொல்ற ம். மாதிரி அடுத்த ஜெனரேஷன் வந்து they are learning. அண்ட் நம்மளும் அந்த ஒரு ஜெனரேஷனோட இதை வந்து பிரேக் பண்றோம். ஏன்னா நம்ம எஸ். பேரண்ட்ஸ் வந்து இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, ம். எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல எடுக்கணும், நீ வந்து மத்த ஆக்டிவிட்டி எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாத, ஸ்டடீஸ்ல பண்ணு. சோ ம். அந்த அந்த பெர்செப்ஷன் ஃபுல்லாவே மாறிடுச்சு மேம். நான் ஹாப்பி மோம் வாவ். ஹப் வந்து என் பொண்ணை பாத்தீங்கன்னா நல்ல சிங்கர் அவ. ம். குட்டி பொண்ணுதான், 6 வயசு தான். ஆனா நான் ரொம்ப அவளை வந்து நிறைய எதிர்பார்ப்பேன். அவ நிறைய பாடணும், நிறைய ம். செய்யணும், நிறைய ம். கலந்து. ஆனா அவளுக்கு ஒரு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வரும்போது பாட முடியாம இருக்கும். திடீர்னு ம். கிளாஸ்க்கு லீவ் போடுவா. எனக்கு ம். கில்ட்டியா இருக்கும், இன்னும் நானே இது பண்ற மாதிரி. ஆனா ம். இப்ப ம். பாரு, இந்த மந்த் ஷி வாஸ் நாட் வெல். சோ அந்த மந்த் ஃபுல்லாவே அவளுக்கு லீவ் கொடுத்துட்டேன் மேம். வேணாம், நீ ம். ரெஸ்ட் எடு. இந்த ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு கிடைச்சது வந்து ஹாப்பி மோம் ஹப்னாலதான் மேம். சூப்பர். 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 அவங்களோட டைம்ல கண்டிப்பா அவங்க ஷைன் பண்ணுவாங்க. வை ஷுட் வி ரன், வை ஷுட் வி வா. அப்படின்ற ஒரு ஒரு இது கிடைச்சிருக்கு. ரஜிதா, ஐ திங்க் லாட்ஸ் ஆஃப் கூஸ்பம் மூமெண்ட்ஸ் ஃபார் மீ. எனக்கே வந்து பயங்கரமா இருக்கு. பிகாஸ் நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே சிரிச்சுட்டே சிம்பிளா சொல்றீங்க. ஆனா இட் இஸ் சோ ப்ரொஃபவுண்ட். அவங்க டைம்ல அவங்க ஷைன் ஆவாங்க, நான் மாறினா அவங்க மாறுவாங்க, என்னோட மிரர் அவங்க. இதெல்லாம் வந்து இட் இஸ் சோ ப்ரொஃபவுண்ட். ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் வாட் யூ ஹேவ் பிகம் டுடே. ரொம்ப 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 ப்ரௌடா இருக்கு. தேங்க்யூ ஃபார் டேக்கிங் திஸ் டு யுவர் ஃபேமிலி ஆல்சோ. தட் எஸ் இஸ் மேம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப 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 பெருமையா இருக்கு ரஜிதா. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் தேங்க்யூ டூயிங் திஸ். தேங்க்யூ. ஆக்சுவலா மேம், முன்னாடி எல்லாம் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, இல்ல பொண்ணுக்கே ஒரு உடம்பு சரியில்லாம ஆச்சுன்னா அப்படியே டவுன் ஆயிடுவேன் மேம். ம். அப்படியே டவுன் ம். ஆயிடுவேன். நம்ம ஒரு நல்ல மதரா இல்லையா அப்படின்ற ஒரு ம். கேள்வி அங்க வந்து, நம்ம சரியா சாப்பாடு குடுக்கலையா, நம்ம அவளுக்கு ப்ராப்பரா எதுவும் பண்ணலையா ம். அப்படின்ற ஒரு கேள்வி. ம். இப்பெல்லாம் வந்து ஐம் லைக் இன்ட்ரோஸ்பெக்டிங். ஏன் அவளுக்கு உடம்பு சரியில்லாம ஆச்சு, ம். அவளுக்கு நிறைய ரெஸ்ட் எடுக்கணுமா, இல்ல அவங்க அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிறாளா, இல்ல வாவ். ஏன் இந்த ம். மாதிரி ஜஸ்ட் ஒரு அவங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்கலாமா, ஏன் அதை போய் இவ்வளவு பெருசா யோசிக்கிறோம். லெட் ஹர் டேக் ரெஸ்ட், லெட் ஹர் கெயின் ஹர் இம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி. சூப்பர். ஐம் லைக் ஜஸ்ட் இன்ட்ரோஸ்பெக்டிங் அண்ட் அக்செப்டிங் தட் எஸ், ஆமா அவங்க உடம்பு சரியில்லை, ஆனா நம்ம காரணம் நம்ம அவங்களுக்கு பெஸ்ட் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம்ன்ற மாதிரி. ஐம் எஸ், அதான் பண்றோம் அப்படின்றது வந்து ஐ வாஸ் ஏபிள் டு அக்செப்ட் இட் மேம். முன்னாடி எல்லாம் அப்படி இல்ல, உடனே டவுன் ஆயிடுவேன். இன்னொரு 4 ம். பேர் போன் பண்ணி ஏன் உன் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமாச்சுன்னு கேட்டாங்கன்னா இன்னும் டவுன் ஆயிடுவேன். கரெக்ட் கரெக்ட். இல்ல போல உண்மைக்கடா இருந்துட்டு ஏன் என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஏன் இந்த மாதிரி இருக்கு. ஹோம் மேக்கரையும் ஓ ஓ ஒர்க்கிங்னா பசங்களுக்கு உடம்பு சரியாம போலாம், ஹோம் மேக்கர்னா பசங்களுக்கு உடம்பு சரியாம போகலாம். வாவ். நைஸ் நைஸ். முன்னாடி இருந்த ரஜிதா மேம். ம். 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 லைக் பீயிங் அட் ஹோம், நீ என்ன பண்ற அப்படின்னு தானே மேம் ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்றாங்க. இப்பெல்லாம் கரெக்ட். நான் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. தே ஆர் கெய்னிங் தேர் இம்யூனிட்டி, அவ்வளவுதான், வரதான் செய்யும், இப்படிதான் ம். இருக்கு. we have ம். to accept it. Better rest for 10 days ஆனாலும் லீவ் போட்டுறது மேம். ஸ்கூல் லீவ் போட்டு நோட்ஸ் எல்லாம் வாங்கி வீட்லயே சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் ம். பொறுமையா அனுப்பிச்சு விடுறது மேம். சோ சூப்பர். ஐ எம் இப்போ நாட் எப்படி பாதர்ட் இருக்கு? அந்த மாதிரி இதெல்லாம் நான் பாதரே பண்றது இல்ல. அவ எடுக்கணும்னா எடுப்பா, ஷீ இஸ் நாலேஜபிள், அவ்வளவுதான். அந்த குட். ஒரு இதோட நான் அந்த ஒரு இதுக்கே போறது இல்ல மேம். ஏன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கல, ஏன் தேர்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாதான் நான் நல்ல மேம், கண்டிப்பா இல்ல. ஷீ இல்ல. வில் ம். ஷைன் ம். இன் ஹர் ஓன் இதுல ஷைன் பண்ணுவா அப்படின்ட்டு ஜஸ்ட் லீவிங் இட் அண்ட் ஷீ இஸ் டூயிங் மேம். பசங்க வந்து they are mirroring, அதான் சொல்றேன், அவங்களே பண்றாங்க. ஐம் நாட் ம். ஃபோர்சிங். அவங்களே எடுத்து வச்சு ஹோம் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. நான் பிஸியா இருந்தா கூட
நான் ஏதாச்சும் கிராட்டிடியூட் ஏதாச்சும் எழுதிட்டு இருந்தா கூட அம்மா நீங்க எழுதுறீங்களா நானும் எழுதுறேன்ட்டு சேர்ந்து என் பொண்ணும் எழுதுவாங்க. என் சூப்பர். பையன் கொஞ்சம் நம்ம கூட விளையாடுவாரு. ஆனா லைக் இந்த விஷுவலைசேஷன் அவன் பண்ணுவான். சோ ஐம் ஹாப்பி தி வே இப்போ ஹோம் மேக்கரா இருக்கிறது எப்படி இருக்கு ரஜிதா உங்களுக்கு? இப்ப ரீசெண்டா யாரும் கேட்டாங்க மேம் நீங்க என்ன பண்றீங்கன்ட்டு, நான் ஒரு ஹாப்பி ஹோம் மேக்கர் அப்படின்னு சொன்னேன். வாவ். அவங்க ஹாப்பி ஹோம் மேக்கரா அப்படின்னு. சூப்பர் சூப்பர். ஐ திங்க் இதை விட பவர்ஃபுல்லா யாருமே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹாப்பி ஹோம் மேக்கர் வந்து ஒரு ஐரணி மாதிரி நினைக்கிறேன். ஹாப்பிலி மேரிடு மாதிரி. ஹோம் மேக்கரா இருந்தா சந்தோஷமா இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஹாப்பி ஹோம் மேக்கரே ஒரு ஐரணி தான் நிறைய பேருக்கு அது. I think this is a very very powerful, one of the very powerful interviews that I've had அப்படின்னே சொல்லலாம். Thank you. And why do you think homemakers should join Happy Mom Hub? அவ கண்டிப்பா ஜாயின் பண்ணும் மேம். ஒர்க்கிங் உமனை விட ஹோம் மேக்கர்ஸ் தான் ஜாயின் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்க அட்லீஸ்ட் தே ஆர் செட்டிங் சம் கோல்ஸ் டுவர்ட்ஸ் சம்திங் எல்ஸ் ஒர்க் ரிலேட்டட். ஆனா ஹோம் மேக்கர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா தே ஒன்லி ப்ரையாரிட்டி வில் பி தேர் கிட்ஸ், ஹஸ்பண்ட், ஃபேமிலி. தே வில் நெவர் கிவ் ப்ரையாரிட்டி டு தேர். கண்டிப்பா அவங்க ஜாயின் பண்ணா தே வில் see லைக் என்ன மாதிரி ஒரு ஹாப்பி ஹோம் மேக்கர் ஆயிடலாம். எனக்கு ஒரே ஒரு क्वेश्चन இருக்கு ரஜிதா. உங்களுக்கு நீங்க as a ஹோம் மேக்கர் இங்க ஜாயின் பண்ணும்போது did you face any financial constraints? உனக்கு எதுக்கு இது, ஏன் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ற அப்படின்னு உங்களை கேட்டாங்களா? அந்த ஒரு ஃபேஸ் நீங்க கோ த்ரூ பண்ணீங்களா? பி ஃப்ராங்க் மேம், நானே வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்கேன். இது வந்து என்ன ஜாயின் பண்ணி விட்டது வந்து எங்க அம்மா மேம். எங்க அம்மா தான் ஜாயின் பண்ணாங்க. அம்மாவோட கொலீக், அவங்க ஃப்ரெண்டு தான் கோபிதா மேம். அவங்க டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணி போன வருஷம் தான் மேம் அம்மா ரிட்டையர் ஆனாங்க. சோ அவங்கதான் என்ன ஆக்சுவலா ஃபோர்ஸ்ஃபுல்லி ஜாயின் பண்ணாங்க. இல்ல நீ ஜாயின் பண்ண, மேம் ஏதோ சொல்றாங்க நீ ஜாயின் பண்ணு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு ஒண்ணு சொல்லுவாங்க, ஏதாச்சும் குடும்பத்துல பிரச்சனை பண்ணிடாது அப்படின்னுவாங்க. அந்த ஒரு பிரச்சனை என்ன குரூப்ல நம்ம ஜாயின் பண்றோம்னு ஒரு பயத்திலே ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா பண்ண கொஞ்சம் கொஞ்சம் எதிர்ப்பு வந்துச்சுதான் மேம். ஏன் நீ சீக்கிரமா தூங்க மாட்டேங்கிற, ஏன் நீ சீக்கிரமா எந்திரிக்கிற, ஏன் இவ்வளவு என்ன நீ ரொம்ப போன் பாக்குற, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் வந்துச்சு மேம். அப்புறமேட்டு நான் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்ணேன். இல்ல இதெல்லாம் பண்ணா எனக்கு ஹாப்பியா இருக்கு, இல்ல நான் இந்த கிராட்டிடியூட் தான் எழுதுறேன், இல்லங்க நீங்க ஃபீல் பண்றீங்க நான் லேட்டா தூங்குறேன்ட்டு, ஆனா நான் மத்தியானமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன் வீட்டுல அப்படின்னா சொல்லி சமாளிப்பேன் மேம். அண்ட் ஐ வில் டூ இட். எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. உண்மையாலுமே நம்ம ஒரு பர்பஸே இல்லாத ஒரு லைஃப் மாதிரி இருந்தது மேம். ஹாப்பி மம் ஹப்ல வந்துட்டு இப்போ வந்து ஐ ஃபீல் மோர் பர்பஸ்ஃபுல். நம்ம வந்து இந்த ஒரு பர்பஸோட நம்ம இருப்போம் இப்போ நம்ம இந்த இடத்துல அப்படின்றது வந்து எனக்கு தெரியுது மேம். அது வந்து அந்த அவேர்னஸ், அந்த ஒரு இதெல்லாம் நம்ம ஹாப்பி மம் ஹப் தான் கொடுக்குது. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹடல் கால் தான். நான் உங்ககிட்ட 1-to-1 பேசிட்டு அப்புறம் 2 ஹடல் தான் பேசிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே இல்லை. ஆமா, பேசினது இல்ல. டவுட் இருந்துட்டே இருக்கும், கேட்கணும்ட்டு நான் போவேன். கரெக்டா பிள்ளைங்க அழைக்கிற டைம் அதுன்னு வந்துடும். என்னால கம்ப்ளீட்டா ஹடல் கேட்க முடியாது. ஆனா நான் கேட்கணும்னு நினைக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே அங்க நீங்க ஆன்சர் பண்ணி வச்சிருப்பீங்க. ரெக்கார்டிங்ஸ் மேம். அந்த லைவ் மிஸ் பண்ணா கூட அடுத்த நாளே ரெக்கார்டிங்ஸ் போய் கேட்கும் போது இதுதான் நம்ம கேட்கணும்னு நினைச்சோம் சொல்லிட்டாங்க. சோ அப்புறமேட்டு அஃபர்மேஷன்ஸ், ஹடல் கால்ஸ் மேம். இது 3 டூலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர் ரஜிதா. ஒரு ஒன் வேர்ட் ஃபார் ஹாப்பி மாம் ஹப் சொல்லி நம்ம முடிச்சுப்போம் இந்த இன்டர்வியூவை. உங்களை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி மாம் ஹப் அப்படின்னா என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு வரம் மேம். பூன், பிளெஸிங் சொல்லிக்கிட்டே போலாம். கண்டிப்பா மேம். இட்ஸ் a blessing for all the women நான் சொல்லுவாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃபார் தமிழ், நம்மளோட கல்ச்சர்ல இருக்கிற உமன் பாத்தீங்கன்னா எப்பவுமே உன் ஹஸ்பண்ட ஃபர்ஸ்ட் பாரு, உன் குழந்தைய ஃபர்ஸ்ட், உன் ஃபேமிலி ஃபர்ஸ்ட். அப்பதான் உனக்கு ஹாப்பினஸ் இருக்கும். நம்ம அப்படியே சொல்லி 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 வளர்ந்த நம்ம கல்ச்சர்ல வந்துட்டு
உன்னை நீ பாத்தினாதான் இது எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது எஸ் அதுதான் ட்ரூத் அப்படின்றது Correct. வந்து தெரியுது. நான் ஏன் வரம்னு சொல்வேன்னா மேம், வரம் கொடுத்துருவாங்க. ஆனா நம்ம அதை யூஸ் பண்றோமா பண்ண நம்ம கையில தான் இருக்கு. Correct. சம்டைம் வேஸ்ட். என்னடா இதெல்லாம் புரியல நமக்கு. இதெல்லாம் வராது நமக்கு இதுக்கெல்லாம் டைம் ஹோம் மேக்கருக்கு டைம் அப்படின்ட்டு போயிடுவோம். பட் ஆனா அது உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அனலைஸ் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து புரியுது மேம். நல்ல உண்மையாலுமே ஒரு வரம் தான் மேம். நீங்க ஒரு வரம். நீங்க இது கிரியேட் பண்ண அந்த ஹப் ஒரு வரம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஏன்னா எல்லா மதர்ஸும் ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க பாருங்க. ஒரு டவுட்னா கண்டிப்பா ஒரு 10 பேராவது அந்த நேரத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிப்பாங்க. சில பேசிடுவாங்க, சஹானாலாம் போன் பண்ணியே பேசிடுவாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்வாங்க. கவிதாவோட கிளாஸஸ் எல்லாம் சொல்லிட்டே போலாம் மேம். தங்கமோட அவங்க கிராட்டிடியூட் ஜேர்னல் அவங்க சொல்லி கொடுத்துதான் நான் எழுத ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் 120 days மேம். வச்சிருக்கேன் பாருங்க. லைக் ஐம் டூயிங். ஒரு நாள் 2 நாள் இல்லைன்னா கூட ஆட் அப் தோஸ் டேஸ். அதுல நடந்த சின்ன சின்ன கிராட்டிடியூட் இல்ல சின்ன சின்ன இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு ஐ வில் ரைட் இட். அன்னைக்கு எழுத முடியல, ஏதோ ஃபங்க்ஷன் போயிட்டோம் இல்ல வெளியே போயிட்டோம்னா கூட பாக்குறதுக்கு எல்லாமே கிராட்டிடியூட் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபார் திஸ் கார், தேங்க்யூ ஃபார் திஸ் ஹஸ்பண்ட், தேங்க்யூ ஃபார் தி கிட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் ட்ரெஸ், எல்லாமே அப்படியே கிராட்டிடியூட் சொல்லிட்டு அப்படியே டைம் கிடைத்தோ பண்ணுவேன். Super. Summer Rajitha, it was truly inspiring for me for the first time. I mean ஆடியன்ஸ்க்கு இன்ஸ்பைரிங்கா கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் எனக்கே வந்து இன்டர்வியூ பண்ணும்போது இட் வாஸ் சோ நைஸ், சோ ஹாப்பி, சோ ப்ரவுட் அண்ட் சோ இன்ஸ்பைரிங் டு ஹாவ் திஸ் கான்வர்சேஷன் வித் யூ. அண்ட் ரொம்ப 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 ஒரு ப்ரொஃபவுண்டா இருந்தது. நீங்க என்ன லேர்ன் பண்றீங்க அப்படிங்கறத திரும்பி கேட்கும்போது ஐ திங்க் as a coach this will be the best thing I can get அப்படின்னு நினைக்கிறேன். Thank you for doing what you're doing. Thank you for applying for this, and very 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 soon I can see you in the Queen Mom Award category. நீங்க விஷுவலைஸ் பண்றீங்களோ இல்லையோ, நான் கண்டிப்பா விஷுவலைஸ் பண்றேன். I think you're almost ready for it. All the very best for you, for your life, and may this 2024 be the best year for you. Thank you so much ma'am. The hub create பண்ணதுக்கு நீங்க லைக் Thursday நீங்க ஷோ அப் பண்ணலைனாலும் நீங்க கொடுக்குற மெசேஜஸ் அதெல்லாமே தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். லைக் உங்க வாய்ஸ் கேட்டுட்டாலே ஒரு தனி பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஆயிடும். ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களோட மார்னிங் ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான டூல் மேம். நம்ம ஹாப்பி மாம் ஹப் டூலும் சரி, லைக் நீங்க இல்லைன்னா கூட லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னா கூட அந்த டூல் ஓபன் பண்ணி நம்ம ஒரு செல்ஃப்ல அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் திருப்பி பார்க்கும் போது அவ்வளோ ஒரு 10 வாட்டி பார்த்தாலுமே அது இன்னொரு வாட்டி பார்க்கும்போது we learn something new from that. அது வந்து ஒரு வாட்டியுமே இட்ஸ் லைக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அது ஒரு வாட்டி ஒன்னொன்னு புரியும். அதெல்லாம் உண்மையாலுமே ஐம் வெரி கிரேட்ஃபுல் மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் லேர்னர், பீயிங் தட் ஒரு தடவை 2 தடவை நிறைய தடவை கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த வில்லிங்னஸ் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆஸ் அ ஹோம் மேக்கர் எனக்கு என்ன கத்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னு இல்லாம யூஆர் லேர்னிங், யூஆர் வில்லிங் டு க்ரோ, அண்ட் தட்ஸ் வாட் இஸ் மேக்கிங் யூ திஸ் ஹாப்பி ஹோம் மேக்கர் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ரஜிதா. ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ ஹவ் பீன் இன்ஸ்பயர்ட், நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கீங்க, ஹாப்பி ஹோம் மேக்கர், பர்பஸ்ஃபுல் ஹோம் மேக்கரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா you are invited to join Happy Mom Hub. We are welcoming you with arms open. DM பண்ணுங்க, இல்லாட்டி எங்களுக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க. We will let you know the process to join Happy Mom Hub. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை bye bye. Thank you so much.